இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நேபுகாத்நேச்சார் ராஜபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. நேபுகாத்நேச்சார் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது சொப்பனத்தை பார்க்கிறார். அதனால் அவருடைய ஆவி கலங்கிட்டு தூக்க போயிடுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு சொப்பனங்களை பார்க்கும் பொழுது அது ஒரு கெட்ட சொப்பனங்களா இருக்கும் பொழுது ஆவியிலே ஒரு கலக்கம் வருகிறது, ஒரு பயம் வருகிறது, தீர்ந்த அநேகர் விழித்துக் கொள்வது உண்டு. அதே போலதான் அந்த ராஜாவுக்கும் ஏற்படுகிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஜோசியர்களை, மந்திரவாதி எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்கங்க, யாரும் அந்த சொப்பனத்தை அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல முடியவில்லை. அங்கு தானியேல் என்கிற தேவனுடைய தாசன் அங்கு வந்து அர்த்தத்தை சொல்லுகிறார். சொப்பனத்தின் காரியங்களை எல்லாம் விளக்கி கர்த்தர் தமது தாசனாகிய உமக்கு வரும் காரியங்களை குறித்து சொப்பனத்தில் காண்பித்திருக்கிறான் சொல்லி அது விளக்கப்படுகிறதாக வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக சொப்பனங்களை பார்க்கிறோம். எல்லா சொப்பனங்களும் உண்மையாக இருக்குமா? ஒரு கேள்வி வரும். உண்மை இல்லாத சொப்பனங்களும் இருக்கிறது. நாம் தொல்லையின் திரட்சியினாலே துக்கத்தோடு சில மன அழுத்தம், சில பாரங்கள், சில காரியங்கள் அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சுன்னா இரவு அதை குறிச்சுதான் சொப்பனம் வரும். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்குன்னு பிரசங்கின் புஸ்தகமும் வேதம் சொல்லுகிறது. இன்னும் பார்க்க போனால் சில காரியங்கள்ல பார்க்கும்போது சொப்பனம் மூலம் கர்த்தர் பேசுவார், காரியங்களை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி கூட யோவேல் புஸ்தகத்திலே 2:28 சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் தேவன் தமது ஆவியை ஊற்றுவார். ஆவி ஊற்றப்படும் பொழுது குட்டி பிள்ளைகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களாம், வாலிபர்கள் தரிசனத்தை பார்ப்பார்கள், பெரியவர்கள் மூப்பர்கள் எல்லாம் சொப்பனத்தை காண்பார்களாம். காரணம், கர்த்தர் தங்கள் குடும்ப வாழ்க்கையிலோ சமுதாயத்திலோ தேசத்திலோ எங்கேயோ சொப்பனங்கள் மூலமாய் செய்ய போகிற காரியங்களை முன்பே அறிவித்து விடுவார். அந்த முன்பே அதை அறிந்து கொண்டு நாம் அதற்கான காரியங்களை ஆயத்தமாக, அலர்ட்டாக, ஜாக்கிரதையாக, கவனமாக இருப்பதற்காக கர்த்தர் அதை செய்கிறார். அதை நினைத்து பயப்பட வேண்டியதே இல்லை. ஒருவேளை ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது போல, ஒருவேளை விபத்துகள் நடக்கிறது போல, பலவீனங்கள் வருகிறது போல, பிசாசு விரோதமாக கிரிகளை செய்கிறது போல, அல்ல கொடிய மிருகங்கள் தாக்குறது போல இருந்தாலும் பயந்து விட வேண்டாம். காலையில் எந்திரிச்ச உடனே அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருவாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்ச. சிலர் பயந்துருவாங்க. அப்படி முடிச்சா நல்ல வேலை, இது சொப்பனம், உண்மையிலே நான் செத்து போயிட்டணும்னு நினைச்சுட்டு கூட புலம்புறவங்க இருக்கிறாங்க. நோ, கர்த்தருடைய சமூகத்துல அந்த காலையில எந்திரிச்சு, இயேசுவே இப்படிப்பட்ட பொல்லாத கெட்ட சொப்பனங்கள் எல்லாம் நடக்க கூடாது, கேன்சல் பண்ற ரத்தத்தினால அதை எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணுங்கன்னு செபியுங்கள். கர்த்தர் அதை மாற்றுவார். ஒரு அருமையானது நல்ல வசதியான தாய் ஒரு சொப்பனத்தை பாக்குறாங்க. திடீர்னு முடிச்சுட்டாங்க நைட்டு. என்ன சொப்பனம்? ஒரு மந்திரவாதி வந்து பில்லி சுடிய வைத்து அவங்க வாழ்க்கையை முடிச்சுற மாதிரி. அது எப்படி தெரியுதுன்னா, மந்திரவாதம் வைக்கிறா உடனே ஒரு அழகிய ஒரு பூந்தொட்டி, அதுல உள்ள செடி அப்படியே வாடி வதங்கி கரிஞ்சு போறது மாதிரி. இது எல்லாத்துலயும் சொல்லி அழுது அழுது என் வாழ்க்கையே போச்சு, என் குடும்பமே போச்சு, இந்த மாதிரி நான் சொப்பனம் பார்த்தேன், அது அப்படியே நடக்கும் போது அப்படின்னு சொல்லி இந்த பயத்தினாலே சாப்பாடு நின்றுச்சுது, தூக்கம் போயிருச்சுது, பலன் போயிடுச்சுது, சரீரங்களும் கெட்டு போக ஆரம்பிச்சது. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க, அது சரீரம் ஏத்துக்கல, எல்லாம் நார்மல் வந்தது, அப்புறம் அப்படி அப்படியே குறைஞ்சிட்டே போகுது பலன். என்ன பண்ண, அப்படியே சோர்ந்து படுத்துட்டாங்க. ஒரே ஒரு மகன், எல்லாரும் ஆறுதல் சொல்லி தைரியம் கொடுத்து பார்த்தாங்க, அது எடுபடல. இந்த மகனுக்கு என்ன செய்யணும் தெரியல. சரி, ஒரு முயற்சி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓவியனை கூப்பிட்டு அந்த அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு நல்ல ஒரு பூந்தொட்டி, அது ஒரு செடி முளைச்சு வர மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிட்டு அனுப்பி விட்டுட்டான். கண் விழித்து பாக்குறாங்க, ஒரு அழகிய தொட்டி இருக்கு, அதுல ஒரு செடி முளைச்சிருக்குது. ஆச்சரியப்படுறாங்க. பட்டுப்போன செடி தான் பார்த்தேன், இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு செடி முளைச்சது போல இருக்குதுன்னு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள இருந்தாங்க. அடுத்த ஒரு நாள் போச்சு, தூங்கிட்டாங்க. அன்னைக்கு அதே ஓவியனை திருப்பி கூப்பிட்டு திரும்ப 2 இலை வளர்ற மாதிரி காமிக்கிறான். அடுத்த நாள் பார்த்தா, ஐயோ இந்த செடி அழகா வளருத,
மூன்றாவது நாள் இன்னும் அது கொஞ்சம் இன்னும் அதிகமாய் துளிர் விட்டு வளர்றது போல காண்பித்ததும் இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை துளிர் விட ஆரம்பிச்சிட்டு தாய்க்குள்ள. இந்த செடி பட்டுப்பகல மாறாக வளருது. அப்ப நானும் சாக மாட்டேன், எந்த பூந்தொட்டில் நாம் பார்த்த செடியும் திருப்பி துளிர்க்கும் வளர்ந்துரும், அது வாடி அப்படி சாகாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்தது. அவையங்கள் உயிர் பெற ஆரம்பிச்சது, செயல்பட ஆரம்பிச்சது, பசிக்க ஆரம்பிச்சது, ஆகாரம் கேட்டாங்க, எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க, பழையபடி ஆக்டிவா மாறிட்டாங்க. நாம சொப்பனத்தை பார்த்து பயந்து சிந்தனையை கெடுத்து அப்படியே துக்கப்பட்டோம்னா எல்லாமே நடந்துரும். நல்லா இருக்கிற சரீரமும் செத்து போயிடும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, இது இப்படி நடந்துருமோ. வர்றதுக்கு முன்பாகவே நம்ம ஆட்கள் எல்லாருமே கற்பனையிலே சிந்தனையிலே பாரங்களை சுமக்க ஆரம்பிச்சிருந்தோம். நாளைக்குள்ளது நாளைக்கு பார்ப்போம். ஆண்டவர் மாற்ற முடியுமே, எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் மாற்ற முடியும். தாழ்த்தியவர்களை ஒப்பு கொடுப்போம், தைரியமாக இருப்போம். எல்லா பயந்த காரியங்களும் கர்த்தர் அப்புறப்படுத்துவாரு. பயந்த காரியங்கள் நேரிடாதபடி காப்பாற்றுவார். ஜெபிப்பான் பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக நேரம் அநேக சொப்பனங்களினால் கலங்குகிற பிள்ளைகள் உண்டுப்பா. துக்கப்படுகிறதை பார்க்கிற அந்த நாட்கள்ல எல்லா இடத்திலும் டென்ஷன், மன அழுத்தம், தூக்கம் இல்லாத இரவுகள், எதை எடுத்தாலும் பயம், எதை எடுத்தாலும் பதற்றம். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு கண்ணோக்கி பார்த்து அந்த கண்ணீரை தொடங்க, பதற்றத்தை அடித்து போடுங்க. வரும் காரியங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வியாதியினால வருகிற பயத்தினால இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய துக்கங்களை மாற்றுங்கப்பா. இதுவாக இருக்குமோ, இது இப்படியான வாழ்க்கை இப்படி ஆயிருமா, என் பிள்ளைகளை யாரு பாப்பா, என் குடும்பத்தை யாரு பாப்பா, நாளைக்கு நான் எல்லாத்துக்கும் பாரமா மாறிடுவேன்னு சொல்லி, நடக்காததெல்லாம் நடந்துருமோ என்று சொல்லி எண்ணி முன்பாகவே பயப்படுகிறார் அல்லது பயத்தை கொண்டு வருகிற பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகள் வெளியேறட்டும். பலத்தின் ஆவி இறங்கட்டும், நன்மை உண்டாகட்டும், பொல்லாத சொப்பனங்கள் எல்லாம் மறையட்டும். இரவு நேரத்தில் வருகிற கெட்ட சொப்பனங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி பரலோக தரிசனங்களால் சொப்பனங்களால் நிரப்புங்கப்பா. பாதுகாத்துக் கொள்க. துதிகனமை மேல் நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் கூட இருந்து நடத்துவார். சொப்பனங்களை குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றிக் கொடுக்கிறவர். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன்.